வணக்கம். இன்று நாம பார்த்து போக இருக்கிறோம். திருச்சிக்கு அருகில் அமைந்துள்ள செட்டிக்குளம் கிராமத்தில் உள்ள அதிசய கோயிலை பற்றி. இந்த கோயிலில் 12 ராசிகள், 12 குபேரர்கள் மற்றும் மேலும் பல அதிசயங்கள் உள்ளன. இங்கு வரும் வழிபாட்டாளர்கள் பங்கு பெற்று செல்வ வளம், தெய்வீக அருளை பெற முடியும். நீங்கள் இந்த காணொளியை பார்வையிடுவது மறக்காதீர்கள். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யவும் மற்றும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். மேலும் புதுப்பித்த தகவல்களை பெற எங்களை பின்தொடருங்கள். காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரநாதர் திருக்கோவில் ஒரே கோயிலில் 12 குபேரர்கள், 12 ராசிகள், 12 குபேரர்கள், 27 நட்சத்திரக்காரர்கள், 12 ராசிக்காரர்கள், அவசியம் வழிபட வேண்டிய 12 ராசிக்கான குபேரர்கள். திருச்சிக்கு அருகில் செட்டிக்குளம் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரநாதர் திருக்கோவில் செல்வ வளம் அருளும் அதிசய தரிசனம். குபேர தரிசனம் செல்வ சம்பத்துகளை அள்ளித்தரும், தொழில் அபிவிருத்தியையும் முன்னேற்றத்தையும் உண்டாக்கும் என்கின்றன ஞான நூல்கள். திருச்சி சென்னை மார்க்கத்தில் திருச்சியிலிருந்து சுமார் 44 கிலோமீ தொலைவில் உள்ள ஊர் செட்டிக்குளம். இந்த ஊரில் அமைந்திருக்கும் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரநாதர் ஆலயமும் பிரசித்தி பெற்றது. இங்குதான் ஒவ்வொரு ராசிக்கு ஒருவர் என 12 குபேரர்கள் அருள் பாலிக்கிறார்கள். வனத்துக்குள் வணிகர் கண்ட காட்சி. முன்னொரு காலத்தில் கடம்பவனமாக திகழ்ந்ததாம் இந்த பகுதி. முனிவர்கள் பலரும் இங்கே தவம் செய்து வந்தனர். அவர்களுக்கு அருள் வழங்கும் வண்ணம் இங்கேயே கோயில் கொள்ள முடிவு செய்தார் சிவபெருமான். அதற்கான தருணத்தையும் சூழலையும் கனியச் செய்தார். வணிகம் முடித்து ஊர் திரும்பிய வணிகர் ஒருவர் பொழுது இருட்டத் தொடங்கியதால் இந்த வனப்பகுதியில் ஒரு மரத்தின் கிளையில் தங்கினாராம். நள்ளிரவில் பேரொளி தோன்றியது. கண் விழித்த வணிகர் பேரொளி பிழம்பையும் அதன் நடுவே சிவலிங்கத்தையும் கண்டு வியந்தார். சுற்றிலும் தேவர்களும் முனிவர்களும் வணங்கித் தொழுதனர். வணிகர் சிலிர்த்து போனார். பஞ்சாட்சரம் ஓதி வணங்கினார். எல்லாம் சில கணங்கள்தான். அந்த காட்சி மறைந்து போனது. மீண்டும் இருள் சூழ்ந்தது. விடிந்ததும் சோழ மன்னன் பராந்தகனிடம் ஓடிச் சென்று விவரம் சொன்னார் வணிகர். அந்த மன்னனும் அப்போது அங்கே வருகை தந்திருந்த குலசேகர பாண்டியனும் கடம்பவனத்தை அடைந்தனர். வணிகர் கண்ட லிங்க திருமேனியை தேடினர். அப்போது கரும்பு ஏந்திய முதியவர் வந்து லிங்கம் இருக்கும் இடத்தை அவர்களுக்கு காட்டி மறைந்தார். அப்படி வந்தது முருகப்பெருமானே என்பதும் அவர்களுக்கு உணர்த்தப்பட அனைவரும் பரவசத்தில் திளைத்தனர். இந்த முருகனே மலைக்கு மேல் கோயில் கொண்டிருக்கிறாராம். பின்னர் சிவலிங்கத்தை தரிசித்த இடத்தில் ஆலயம் உருவானது. காமாட்சி அம்பாளுடன் ஏகாம்பரேஸ்வரர் அழகுரக் கோயில் கொண்டார். 12 ராசிகள், 12 குபேரர்கள், 7 நிலை ராஜகோபுரத்துடன் கம்பீரமாக திகழ்கிறது ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம். அற்புத சிற்பங்களுடன் கூடிய தூண்கள், மண்டபங்கள், விசாலமான பிராகாரம், அருளும் பொருளும் அள்ளித்தரும் ஏகாம்பரேஸ்வரரின் அழகு தரிசனம் என பிரமிக்க வைக்கிறது இந்த ஆலயம். குறிப்பாக 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியே ஆலயத்தின் பல இடங்களிலும் தமக்கேயுரிய மீன் வாகனத்தில் அமர்ந்து அற்புதமாக காட்சி தருகின்றனர் 12 குபேரர்கள். இவர்களோடு மகா குபேரரையும் தரிசிக்கலாம். அந்தந்த ராசிக்காரர்கள் அந்தந்த குபேரனுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளை நிற வஸ்திரம் சார்த்தி சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் செல்வம் பெருகும், தொழிலில் விருத்தி ஏற்படும், வீடு மனை வாங்கி செழிப்புடன் வாழலாம் என்பது ஐதீகம். அவரவரின் நட்சத்திர நாளில் வந்து வழிபடுவது இன்னும் விசேஷம். திருச்சி, பெரம்பலூர், துறையூர், நாமக்கல், கரூர் முதலான பல ஊர்களில் இருந்தும் வியாபாரிகளும் எண்ணற்ற பக்தர்களும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு என்றில்லாமல் நினைத்த போதெல்லாம் இங்கே வந்து குபேரர்களை வழிபட்டு வரம்பெற்று செல்கின்றனர். கரும்பு ஏந்திய முருகன் தரிசனம். மலைக்கோயிலில் அருளும் கரும்பு ஏந்திய முருகனை ஒருமுறை தரிசித்தால் போதும், துன்பம் எனும் கசப்பினை நீக்கி நம் வாழ்வை இனிக்கச் செய்வார் என்பது ஐதீகம். ஏராளமான பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் பால் குடம் எடுத்து வந்தும் முருகனை வழிபடுகிறார்கள். முருகன் அருளால் பிள்ளை பாக்கியம் பெற்றவர்கள் கரும்பு தொட்டிலில் குழந்தைகளை தூக்கியபடி பிராகார வலம் வந்து வழிபடுகிறார்கள். இந்த முருகனை பிரார்த்தித்து நிலத்தில் விதைத்தால் அமோக விளைச்சல் நிச்சயமாம். திருச்சி சென்னை சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் 44 கிலோமீ தொலைவிலும்
பெரம்பலூரில் இருந்து சுமார் 15 கிலோமீ தொலைவிலும் உள்ளது ஆலத்தூர் கேட். இங்கேயே கோயில் நுழைவாயில் வளைவு ஒன்று உள்ளது. நுழைவாயில் வளைவு உள்ள இந்த பகுதியிலிருந்து சுமார் 8 கிலோமீ தொலைவு பயணித்தால் செட்டிகுளம் ஆலயத்தை அடையலாம். ஆட்டோ, ஷேர் ஆட்டோ வசதி உண்டு. பார்த்தீர்களா? திருச்சியில் அமைந்துள்ள செட்டிக்குளம் காமாட்சியம்மன் சமேத ஏகாம்பரநாதர் கோயில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இது 12 குபேரர்கள் மற்றும் 12 ராசிக்காரர்களின் அருளை பெறுவதற்கான மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த தலமாகும். இதன் அதிசயங்களையும் வழிபாட்டு முறைகளையும் உணர்ந்து நீங்கள் வரும்போது மலைக்கோயில் முருகனை தரிசித்து உங்களின் வாழ்வில் செல்வ வளம் மற்றும் மகிழ்ச்சி பெற்றிடுங்கள். நன்றி.